கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷபீட்டிம் திவிஜயினः பூஷயந்திம் ஸ்வகால்த்யாம் பிரத்யக்ஷானுப்ரபிகமகிம பிரார்த்தனீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயமசரண த்வாம் சரண்யம் பிரபத்யே. உயர்ந்த நாராயணீயத்திலே பிரம்மாவனுடைய சனகாதிகளுடைய சிருஷ்டி கிரமத்தை வர்ணிச்ச நாராயண பட்டத்திரி சனகாதிகள் தாங்க உலகத்தை படைக்க மாட்டேன்னு அப்பாவுக்கு மறுப்பு சொல்லிட்டு பகவானுடைய திவ்ய தரிசனத்திற்காக வைகுண்டத்தை நோக்கி கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அதாவது லீலா வைகுண்டத்தை நோக்கி போறா. வைகுண்டத்துல உத்தமமான பரமபதம்ன்றது ஒரு வைகுண்டம். பல வைகுண்டங்கள் உலகத்துல இருக்கு. லீலா வைகுண்டத்துக்கு இவா போறதுக்கு காரணம் பகவானுடைய லீலைகள் நிறைந்தது. அது மாத்திரம் இல்ல, பரமாத்மஸ்வரூபமான வைகுண்டம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த சரீரத்தோடையே போக முடியாது. நித்திய சூரிகளாகத்தான் போக முடியும். இரண்டாவது, அங்க போனா அந்த கோபம் வெறுப்பு தாபம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும். இப்ப சனகாதிகள் கோபம் வந்து அந்த ஜெயவிஜயால சபிக்கிறதாக பின்னாடி சரித்திரம் வருது. அதனால பகவானுடைய வராக அவதாரத்துக்கு அது மூல காரணமாக அமையிறது. இவர்கள் இந்த சரீரத்தோட 4 பேரும் ஒன்னா போகணும்னு கிளம்புறது. குருவாயூரப்பா உன்னுடைய பிரசாதத்தோட உன்னுடைய அனுகிரகத்தோட அவ வரணும்னு கிளம்பினது லீலா வைகுண்டத்துக்கு. ஒவ்வொன்றும் இப்ப ஸ்ரீரங்கம் கூட பூலோக வைகுண்டம்னு தானே சொல்றோம். பங்குனி உத்திரம் இன்னைக்கு விசேஷமாக ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல வந்து பூலோக வைகுண்டமாகவே இருக்கும். எம்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவம் அந்த உத்தமமான சேவைன்றது ராத்திரி முழுக்க அத்தனை கோலாகலமான ஒரு காட்சி. அது பூலோக வைகுண்டம். இப்ப பட்டத்திரி உட்கார்ந்து நாராயணியத்தை எழுதிட்டு இருக்கிறதுக்கும் வைகுண்டம்னு தான் பேரு. அதுவும் ஒரு பூலோக வைகுண்டம். ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணன் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு அனுகிரகத்தையும் ஒன்றையடி சிலாரூபமான வைகுண்ட ரூபம் ஜெயேத்து அப்படின்னு அவர் நாராயணியத்தை ஆரம்பிக்கக்கூடிய தசகங்கள்லயே குருவாயூரப்பா நான் வந்திருக்கிற இந்த இடத்தை நான் வந்து குருவாயூராகவே பார்க்கல, இதை மெதிக்க செய்ய எனக்கு ஒரு வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பரிணாமமும் உன்னுடைய திவ்ய தரிசனம் வைகுண்டாதிபதியான பரமாத்ம ஸ்வரூபமாத்தான் எனக்கு தெரியுது நாராம். அப்படிப்பட்ட அந்த வைகுண்ட ரூபத்தை பிறந்த உடனேயே இந்த 4 குழந்தைகளும் தரிசனத்தை அடையணும்னு குருவாயூரப்பா லீலா வைகுண்டமான உன்னுடைய அந்த லோகத்தை நோக்கி கிளம்பினாலாமேன்னு அந்த ஸ்லோகத்தை முடிச்சவர் 10வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகமான அடுத்த ஸ்லோகம். அதாவது பிரம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்கார். அவர் செய்யக்கூடிய காரியங்களை ஆரம்பிக்க போறார். ஆரம்பிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் உங்க எல்லாருக்குமே ஞாபகத்துல இருக்கும். பெரிய கோயிலாகவும் உயர்ந்த தலவாரலாறு கொண்ட கோயிலாகவும் இருக்கிறதுனால அதிக பகுதிகளில் நாம் இந்த திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில சென்னகேசவ பெருமாள் என்று அழைக்கக்கூடிய சென்னையிலே ஹைகோர்ட்டுக்கு மிகவும் அருகில் தேவராஜ முதலி தெருவில் குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த கோயிலில் ஆழ்வார் ஆச்சாரிகளுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சுட்டு இருக்கோம். இப்ப அடையக்கூடிய ஆழ்வார் ஆச்சாரிகளுடைய கடைசி வரிசையில் இருக்கக்கூடிய இங்க எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னதிகள்ல மதுரகவி, நம்மாழ்வார், நாதமுனிகள் 3 பேரும் ஒரே சன்னதியாக இங்க அமைஞ்சிருக்கா. மதுரகவி ஆழ்வார் நமக்கு தெரியும். நாவினால் நவுற்றும் இன்பம் எய்தினேன்னு தேவுமற்ற ஒன்றும் அறியேன் குருகூர் நம்பி என்று நம்மாழ்வாரிடத்தில் ஈடுபட்ட அவருடைய திவ்ய தரிசனம் ஆச்சாரிய சிரேஷ்டரான வைகாசி விசாகத்திலே அவதரித்து திருவாய்மொழியாகிய திராவிட வேதத்தை நமக்கு அளித்து புகழ்வோம் பழிப்போம் புகழோம் பழியோம் இகழ்வோம் மதிப்போம் மதியோம் என்று பகவானுடைய சிருஷ்டி கிரமங்களை எல்லாம் வர்ணித்த நம்மாழ்வாருடைய திவ்ய தரிசனம்
அது மட்டுமல்லாமல் 4000 திவ்ய பிரபந்தமும் நமக்கு தோன்றுவதற்கு காரணமாக இருந்து ஆரா அமுதே அடியேன் உடல் நின்பால் அன்பாயே என்ற ஒரு வார்த்தையால் 4000 திவ்ய பிரபந்தத்தை பிடித்த ஆச்சாரிய சிரேஷ்டரான நாதமுனிகளுடைய உயர்ந்த திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைந்து இதோ தாயாருடைய தரிசனத்திற்காக செல்லும் போது அழகான சொர்க்க வாசல் இங்கே நமக்கு காட்சி அளிக்கின்றது. ஜெய விஜயர்களோடு வைகுண்ட ஏகாதசி என்று திறக்கக்கூடிய இந்த சொர்க்க வாசலையும் நாம் தரிசித்து அங்கே அமைந்திருக்கக்கூடிய பற்பல தூண்களை நாம் கடந்தோமே ஆனால் நமக்கு பெரிய பாக்கியம். பங்குனி உத்திரமாகிய இந்த உத்தமமான தினத்திலே இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய செங்கமலவல்லி தாயாருடைய தரிசனத்திற்காக நாம் இதோ சன்னதிக்குள் நுழைகின்றோம். ஆகா, இந்த தாயார் சன்னதிக்கு முன்னால் அழகான ஒரு மண்டபம், கஜலட்சுமி இவள் என்று நமக்கு நினைவுறுத்துவது போல அழகான 4 யானைகள் இங்கே நம்மை வரவேற்கின்றன. இதோ இந்த மண்டபத்திற்கு மேல் சுதை வடிவத்திலேயும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக மகாவிஷ்ணு அமர்ந்த திருக்கோலத்திலே நம்மை வரவேற்கின்றார். கஜலட்சுமி இருபுறம் சுதை வடிவத்திலேயும் இங்கு யானைகள் காட்சியளிக்க, பகவான் என்னுடைய பக்தர்களை காப்பாற்றுவதற்கு பிராட்டியான தாயார் செய்யும் சிபாரிசை நான் ஏற்றுக்கொண்டால் 4 கைகள் எனக்கு போராது, ஆத்தம்புஜம் அஷ்டபுஜம் பிரபத்தியே என்று 8 கைகள் எனக்கு தேவை என்று கூறுவது போல அஷ்டபுஜத்தோடு 8 கைகளிலே 8 ஆயுதத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அழகான அவரையும் நாம் சுதை வடிவத்திலே அஷ்டபுஜ பெருமாளை சேவித்து தாயார் சன்னதிக்கு வெளியே வந்துவிட்டோம். சொர்ண பட்டயத்திலே அந்த சன்னதியை சுற்றிலும் வாசற்படிகளிலே ரங்கநாதர் நமக்கு திவ்ய சேவையை ஆதிசேஷனோடு சயனித்த கோலத்திலே நம்மை பார்த்தபடி அளிக்கின்றார். அது மட்டுமா, அஷ்டலட்சுமிகளும் நமக்கு இங்கு காட்சியளிக்க, இங்கு இருக்கக்கூடிய தூண்களிலே மண்டபத்தில் கோவர்தனகிரி திருக்கோலம், நரசிம்மருடைய அந்த உத்தமமான கோப ரூபத்தோடு ஹிரண்யனை அழிக்கக்கூடிய அந்த ஒரு திவ்ய உருவங்களை தூண்களிலே நாம் தரிசித்து இதோ சன்னதிக்கு நாம் வந்துவிட்டோம். ஆகா, மூலவரை தரிசிப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லாவிட்டாலும் அதே போன்று செங்கமலவல்லி தாயார் இங்கு அமர்ந்த திருக்கோலத்திலே 4 திருக்கரங்களிலே பங்குனி உத்தரத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றார். இந்த தாயாருக்கு இங்கு பங்குனி உத்தரத்திலேயும் விசேஷமாக இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய கேசவ பெருமாளோடு திருக்கல்யாண உற்சவமும் நடைபெறுகின்றதாம். அதனுடைய படத்தையும் நாம் இப்போது ஆனந்தமாக தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். தன்னுடைய 2 திருக்கரங்களிலே தாமரை பூவை சார்த்திக் கொண்டு, ஒரு திருக்கரம் அபய வஸ்தமாகவும் மற்றொன்று வரத ஹஸ்தமாகவும் ஆகா பவழ மாலைகளை சார்த்திக் கொண்டு சிரித்த பொன்னகை தவழக்கூடிய முகத்தோடு அவனால் பங்குனி உத்தரத்திலே யாரால் எம்பெருமானால் பங்குனி உத்தரத்திலே சார்த்தப்பட்ட உயர்ந்த திருமாங்கல்யத்தை தான் தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய திவ்ய தரிசனத்தை இன்று நாம் அடைவது நாம் செய்த பெரிய பாக்கியம். திருமகளும் மண்மகளும் ஆய்மகளும் சேர்ந்தால் திருமகட்கே தீர்ந்தவாறு என்கொள் என்று இந்த உயர்ந்த தாயாருடைய திவ்ய தரிசனம் பொய்கையாழ்வாருடைய பாசுரத்தை நமக்கு ஞாபகப்படுத்த, பங்குனி உத்திரத்திலே இவருடைய அருளை பெற்ற ஆனந்தத்தோடு நாம் குருவாயூருக்கு நாராயணியத்திற்கு திரும்பிவிட்டோம். நாராயண பட்டத்திரியும் பிரம்மாவனுடைய கலக்கத்தை புரிந்து கொண்ட பகவான் அவருக்கு எவ்வாறு அருள் செய்தார், படைப்பானது தொடர்ந்ததா இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறியோடு 10வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை இதோ கம்பீரமாக துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, தாவத் பிரகோபமுதிதம் பிரதிருந்ததோஸ்ய ப்ரூமத்யதோ ஜனி மிருடோ பவதே கதே சகாம் நாமானி மே குரு பதானி சகாவிருஞ்சே தியாதௌரு ரோத கிலதேன சுருத்ர நாமா. அவருடைய அடுத்த செய்கை என்னாச்சு? ஒரே கலக்கத்துல இருந்தார். தமோ குணத்தால சிருஷ்டிக்கிறது குணங்கள் சரியா இல்ல, சத்துவ குணத்தால சிருஷ்டிச்சா நாங்க பகவத் தரிசனத்தை அடையிறோம்னு சாத்வீக குணம் இருக்கிறதுனால எதிலையுமே ஆசை இல்ல. உலகத்தை படைக்கணும்னு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து உயர்ந்த பதவியை கொடுத்தா கூட இந்த 4 குழந்தைகளுக்கும் அதுல ஆசை இல்ல, கிளம்பியே போயிட்டாவா லீலா வைகுண்டத்தை தேடிண்டு. அப்ப என்ன பண்ணலாம்னு பார்த்து ரொம்ப நாடி யோஜனை பண்ணி அவருக்கு ஒரே கோபமே வராது. அவருக்கு குருவாயூரப்பா கோபம் வர ஆரம்பிச்சிடுத்து. அந்த கோபத்தினால மறுபடியும் தமோ குணம் மேலிட்டது. இப்படி சொல்றதை கேட்கலையே, நம்ம என்ன பண்றது?
எவ்வளவு நாளா இந்த தாமரையில உட்கார்ந்துருக்கோம், ஒரு சிறிய தொழில், படைப்பு தொழில் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணி கூட ஏன் இப்படி குழம்புறோம்? நம்ம பேர்ல தவறா? இல்ல ஏதாவது ஒண்ணு படைச்சிட்டு போயிடலாமா? நம்மத்தான் அனாவசியமா மனச வருத்திக்கிறோமா? இப்படி எல்லாம் தாவத் பிரகோபமுதிதம் பிரதிருந்ததோஸ்ய ப்ரூமத்யஜானி மிருடோ பவதே கதே சகா. தாமரையிலேயே அப்படி உட்கார்ந்து மனக்குழப்பத்துல பிரம்மாவாக இருந்தா கூட ஒரே குழப்பத்துல அவர் அசஞ்சு அசஞ்சு என்ன பண்றதுன்னு புரியாம தவிக்கிறாராம். அதனால என்னாச்சு, அவருக்கே அந்த உலகத்துல கோபம் வர ஆரம்பிச்சுடுது. இப்படி பிள்ளைகள் சொல்லாம நம்ம இந்த சனகாதிகள் உலகத்தை படைச்சிட்டு போயிருக்கலாமோன்னு, வைகுண்டத்துக்கு என்ன அவசரம், அதுக்குள்ள பகவத் தரிசனம் வேணும்னு போயிட்டாலே அப்படின்னு அவ பேர்ல கோபம். அந்த கோபத்தினால என்னாச்சு, பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பா, யாருக்குமே ஒரு கோபம்ன்றது வந்ததுன்னா எங்கேருந்து உற்பத்தி ஆகும்? அது உற்பத்தி ஆகிற இடமே முகத்துல இருக்கக்கூடிய அந்த நெத்தி தான். அந்த நெத்தியில இருக்கக்கூடிய 2 புருவமும் துடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த கோபத்தினுடைய ஆரம்பம் நெத்தியில தெரியும். அதுக்கப்புறம் கண்ணுல இறங்கும், அந்த கண்ணுல கோபாக்னி ஜொலிக்கும். அதுக்கப்புறம் வாயில பேச்சாது வெளியில வரும். இதான கோபத்தினுடைய பரிணாமம். நெத்தியில ஆரம்பிச்சு கண்ணுல இறங்கி பேச்சுல அந்த கோபமானது செய்கையானது காட்ட ஆரம்பிக்கும். இவருக்கு என்னாச்சு, அந்த நெத்தியில புருவமானது துடிக்க ஆரம்பிச்சது. நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கவலை. நாமானிமே குருபதானி சகாவிருஞ்சே தியாதௌருரோத கிலதேன சருத்ரநாமா. அப்படி அந்த கோவிச்சுண்டு என்ன சிட்டிக்கிறதுன்னு தெரியாம கோவப்பட்டாரோனோ, அந்த கோவத்திலேந்து அந்த புருவ நாடியிலேந்து ஸ்ரீ ருத்ரன் உண்டாயிட்டாராம். அப்ப ருத்ரனுடைய சிருஷ்டி, நாரணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனும் ஒரு முகனாய் சங்கரனை தான் படைத்தான். இப்ப இதை எவ்வளவு சுலபமா சொல்லிட்டா பாருங்க மகான்கள். பகவான் பிரம்மாவை படைச்சார், அத பிரம்மாவனுடைய கோபத்திலேருந்து ஸ்ரீருத்ரன் உண்டானாராம். கோபத்திலேந்து உண்டானதால தான் அவருக்கு எப்பவுமே ஒரு கோப ரூபியாக இருக்கிறனால தான் அவர் சம்காரம் பண்ணக்கூடிய தொழிலை அவர்கிட்ட ஒப்படைச்சதுக்கு காரணம் இவருடைய கோபத்திலேந்து ஸ்ரீருத்ரநாமம். அவர் ருத்ரனாக உண்டானாராம். அப்ப உண்டான இந்த உலகத்தை பார்த்து ஒரே அழ ஆரம்பிச்சார். அழுதவரை பார்த்து நீ உலகத்தை படையன்னு சொல்றதா வேண்டாம்னு சொல்றதா இவருக்கு குழப்பம். அவருக்கு தியாதௌரு ரோதன அழுக. எதனால் அழுதார்? நான் யாரு? என்ன படைச்ச நீங்க யாரு? முதல்ல எனக்கு ஒரு பெயரை கொடுங்க, எனக்கு பற்பல உருவங்களை கொடுங்கன்னு மிருட்டர்ன்ற ஒரு பெயரோட தனக்கு பல உருவங்கள் வேணும்னு குருவாயூரப்பா உன்னிடத்துல அந்த ருத்ரன் பிரார்த்தனை பண்ணார். அப்ப அவருக்கு 11 விதமான, அதனால தான் ஏகாதச ருத்ரர்கள்னு பேரு. பிரம்மாவால படைக்கப்பட்டவர்கள் 11 வடிவங்களை கொண்டவர்கள், 11 பேர் அவருக்கு கொடுக்க போறார். அது மாத்திரம் இல்ல, உலகத்தை நீங்க படைக்கலாம். 4 பேர் நான் படைச்சவா சொன்னதை கேட்கல, என்னால உண்டாக்கப்பட்ட கோபத்திலேந்து உண்டான 11 பேரான நீங்களாவது நான் சொல்றதை கேட்டு உலகத்தை படையுங்கோன்னு அவாட்டக்க உத்தரவு போட ஆரம்பிச்சாராமே. குருவாயூரப்பா, இந்த சரித்திரம் சத்தியமானு கேட்டு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் ருத்ரனுடைய பிறப்போட. அதனுடைய தமிழ் பாசுரம், அத்தகை சினத்தினை அயல் நடக்கிய நத்தியே பரமனம் நின்றது காலஜே சித்திசேர் புருவத்து நடுவில் மிருடரும் உத்தம உருத்திரர் உத்தம ருத்திரர் என்ன தோன்றினார் என்று ருத்ரனுடைய அந்த ஒரு பிறப்பை சொல்லி அவர் அந்த பரிணாமத்தில் எவ்வாறு பிரம்மா சிட்டிக்க சொன்னார், 11 பேருமாக சேர்ந்து உலகத்தை சிட்டிச்சாலா இல்லையா, அவர்களுடைய தன்மை என்ன ஆச்சுன்றதையெல்லாம் 10வது தசகத்தினுடைய அடுத்த ஸ்லோகத்தில் இவர் தொடர ஆரம்பிக்கிறார். இவர் எவ்வாறு தொடருகின்றார் என்ற ஒரு வைபவங்களை இந்த திருக்கோயில்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய மற்ற சன்னதிகளுடைய திவ்ய தரிசனத்தோடு நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தில் தொடர்ந்து கேட்கலாம்.